வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை, அத்தியாயம் 29. குடும்ப நண்பர் மகாலிங்கம் வேலையில் இருந்து ஓய்வெடுத்து சிறிது காலம்தான் ஆக்கியிருந்தது. திறமை மிக்க நல்லதொரு காவல்துறை அதிகாரி என்ற புகழுடன் அவர் வெளிவந்தவர். அதனால் இன்னமும் அவரை கண்டால் அவர் கீழ் வேலை பார்த்த காவல்துறை ஊழியர்கள் சலாம் அடிக்கும் அளவுக்கு அவரது மதிப்பு மங்காதிருந்தது. அருண் சொன்ன அந்த தகவலை கேட்டு அவர் மிகவும் பரபரப்படைந்து போனார். அருண், இனி ஒவ்வொரு நொடியும் மிகவும் முக்கியம். நானும் கூட வருகிறேன். முதலில் அந்த படத்தின் காட்சிகளை தயாரித்த ஸ்டூடியோவில் போய் விசாரிப்போம் என்று கூறிவிட்டு வேகமாக உடுத்திக்கொண்டு வெளியே கிளம்ப தயாரானார். மகாலிங்கம் பின்னால் அமர்ந்து வர தனது மோட்டார் சைக்கிளை நேர வினோதா ஸ்டூடியோவுக்கு ஓட்டி சென்று நிறுத்தினான் அருண். அதன் முதலாளி மகாலிங்கத்திற்கு தெரிந்தவர். அதனால் உள்ளே நுழைய சிரமங்கள் இருக்கவில்லை. ஆமாம், கனகா என் காதலி என்ற படத்தின் உட்புற காட்சிகளை டைரக்டர் நந்தகோபன் இங்கேதான் எடுத்தார். பெரும் பகுதி வெளிப்புற காட்சிகளாக அமைக்கப்பட்ட படம் படு தோல்வி அடைந்து விட்டது என்று தெரியும். மற்ற விவரங்கள் எனக்கு தெரியாது. டைரக்டர் நந்தகோபன் அடுத்த படத்தில் வெற்றி காண வேண்டும் என்ற ஒரே பிடிவாதமாக இருக்கிறார். அவரது முகவரியை தருகிறேன் என்றார் ஸ்டூடியோ முதலாளி. டைரக்டர் நந்தகோபனது நிலை 5 நட்சத்திர ஹோட்டல் வாசத்தில் இருந்து இறங்கி 3 நட்சத்திரத்திற்கு வந்து இப்போ ஒரு சாதாரண ஹோட்டலில் அடங்கிவிட்டிருந்தது. முதல் படம் தந்த வெற்றியில் உற்சாகத்துடன் மனிதன் தானே சொந்த படம் எடுக்க போய் அடுத்த 2ம் பப்படமாகிவிடவே மனிதனின் பொருளாதாரம் ரொம்பவே ஆட்டம் கண்டு விட்டிருந்தது. ஆனாலும் பிடிவாதம் தளரவில்லை. புதியதாக ஒரு அழகிய முகத்தை கண்டுபிடித்து பட உலகில் ஒரு புரட்சியை சாதிக்க நினைத்து பிரபல ஒரு நாளேட்டில் விளம்பரம் தந்து விட்டிருந்தார். படிப்பை விட படத்தில் நடித்து சீக்கிரம் முன்னுக்கு வர வேண்டும் என்று துடித்த மாணவிகள், வேலையில்லாத பட்டதாரி பெண்கள் விளம்பரத்தை பார்த்துவிட்டு நேர்முக தேர்வுக்கு ஹோட்டல் வராந்தாவில் கிடந்த பலகைகளில் வரிசையாக அமர்ந்திருந்தனர். ஹோட்டல் அவர்களை ஒவ்வொருவராக டைரக்டரின் அறைக்குள் அனுப்பி கொண்டிருந்தான். மகாலிங்கத்தை பார்த்த ஹோட்டல் பையன் அரண்டு போய்விட்டான். ஒரு சமயம் அவன் சிறு குற்றத்தில் சிக்கி கொண்ட போது அவர் அவனை விசாரிக்க நேர்ந்தது. ஆசாமி தூண்டி துருவி குடைந்த கேள்வி கேட்டு குதறிவிட்டதை பையன் மறக்கவே இல்லை. அந்த நினைப்பில் அவரை கண்டதும் சலாம் போட்டு டைரக்டரிடம் கூட தெரிவிக்காது அவர்கள் இருவரையும் அறைக்கு போக விட்டான். கொடி போல வந்து நிற்கப் போகிற ஒரு இலசை எதிர்பார்த்த நந்தகோபன் சற்றென்று எழுந்து நிமிர்ந்து நாற்காலியில் உட்கார்ந்தார். நீங்கள் யார்? என்ன நோக்கமாக வந்திருக்கிறீர்கள்? டைரக்டர் கடுமையாக கேட்டார். மகாலிங்கம் அவரை மிகவும் இடுக்காக உறுத்து பார்த்தார். இந்த இளைஞருடைய சகோதரி வீட்டை விட்டு ஓடி வந்து உங்களது கனகா என் காதலி என்ற படத்தில் உதவி நடிகையாக நடத்தியிருக்கிறாள். அவளை பற்றி விசாரிக்க வந்தோம். உங்களிடம் உங்கள் படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகளின் பெயர்கள், முகவரி இத்தியாதிகள் இருக்கும் அல்லவா? நின்று கொண்டே கேட்டார். அவரது குரலில் துணிந்த கடுமையும் அதிகாரமும் நந்தகோபனை சிறிது கலக்கியது. ஆனாலும் துணியாகவே பதிலளித்தார். அதையெல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டவன் இல்லை. ஒரு போலீஸ் கேஸ் என்ற விவகாரம் முற்றிவிட்டிருந்தால் சொல்ல நேரிடும் அல்லவா? மகாலிங்கம் சீறினார். ஏற்கனவே பண தொல்லையில் சீக்கொண்டு பலவித துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த நந்தகோபனுக்கு போலீசுடன் மோத இப்போது நேரம் இருக்கவில்லை. காவல்துறை அலுவலகத்திற்கு 2 தடவை அவர் நடக்க நேரிட்டால் போதும். கண் காது மூக்குடன் பத்திரிகைகளில் பல கிசுகிசுக்கள் வந்துவிடும். அடுத்த படத்தை அந்த சங்கதிகள் பாதிக்கலாம் இல்லையா? பாதிக்கலாம் அல்லவா? நீங்கள் யாருன்னு தெரியலை. ஆனாலும் உண்மையை சொல்லிவிடுறேன். கதாநாயகி, நாயகன் இருவர் பற்றிய பெயர்கள், முகவரி தான் என்னிடம் இருக்கு. மற்ற உதிரி நடிகைகளை நாங்கள் ஒரு தரகர் மூலம் அவ்வப்போது தெரிவித்துக் கொள்வது வழக்கம். அந்த தரகரின் முகவரியை வேணுமானால் தருகிறேன் என்றபடி மேசை இழுப்பறையில் இருந்த தமது டைரியை எடுத்து ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி மகாலிங்கத்திடம் நீட்டினார். அவர்கள் இருவரும் அறையை விட்டு அகன்ற பிறகுதான் அவருக்கு மூச்சே வந்தது. கோடம்பாக்கம் கோவிந்தன் தெருவின் குறுக்கே உடைய ஓர் குறுகலான சந்திற்குள் வழியை மறைத்து கொண்டு கிடந்த எருமை மாடுகளை தாண்டி கொண்டு இருவரும் நடந்தனர். நந்தகோபன் குறித்து கொடுத்த அந்த வீடு சந்தின் கடைசியில் இருந்தது. நீண்டதொரு ஓட்டம் போன்ற ஓட்டு வீடு. உதவி கொண்டிருந்த வெற்றிலை சாரி துப்ப வாய்க்கதவை திறந்த நமச்சிவாயம் திடுகிட்டு போனான். வெல்லவும் முடியாது, விழுங்கவும் முடியாதொரு தவிப்பு. அவனுக்கும் மகாலிங்கத்திடம் ஒரு அனுபவம் இருந்தது. வெளியே தலையை நீட்டு வாயில் இருந்ததை துப்பிவிட்டு சார் நீங்கள் என்று தயங்கினான். மகாலிங்கம்
தமது சட்டைப்பையில் இருந்த போட்டோவை எடுத்து நீட்டினார். இந்த பெண் இப்போதே இங்கே இருக்கான்னு சொல்லி ஆகணும், இல்லாவிட்டால் குரலில் அசாத்திய கடுமை காட்டினார். முன்பு ஒரு தடவை ஒரு பெண்ணை பம்பாய்க்கு கடத்த முயன்றதில் அவன் காவல்துறையிடம் அகப்பட்டு கொண்டு இந்த மகாலிங்கத்திடம் பட்ட அவதி, அதற்காக கம்பி எண்ண வேண்டி வந்த நிலை எல்லாம் பழிச்சென்று முன்னால் விரிய அவன் பெட்டி பாம்பாக அடங்கி போனான். நானே உங்களோட வந்து காட்டுறேன் சார் என்று ஒத்துக்கொண்டு துண்டை துதறி தோளில் போட்டுக்கொண்டு புறப்பட்டான். காளியும் பங்காரவும் அவனது துரோகத்தை லேசில் மறக்க மாட்டார்கள். அதற்கெல்லாம் பயந்தால் மகாலிங்கம் முட்டியை பெயர்த்து விடுவாரே. அவர் ஓய்வடைந்த காவல்துறை அதிகாரி என்ற சங்கதி அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. இன்னமும் அதிகாரி பீடத்தில் இருக்கிறார் என்ற அச்சத்தில் அவரை கண்டதும் கிளி அடைந்து போனான். மகாலிங்கத்துடன் ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டான். அருண் மோட்டார் சைக்கிளில் தொடர்ந்தான். கதவு தட்டுவிடும் ஓசை கேட்டு பங்காரு உற்சாகத்துடன் ஓடி வந்தாள். முதல் நாள் காலையில் இருந்து அவள் தெலுங்கில் பேச, கணவன் காலை அதை தமிழில் மொழிபெயர்க்க அந்த பெண்ணுக்கு வருங்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்றும் அவர்கள் சொற்படி அந்த உருளைக்கிழங்கு வியாபாரியுடன் ஒரு நாள் அவரது பங்களாவில் தங்கிவிட்டு வந்துவிட வேண்டும் என்றும் மிரட்டி வைத்திருந்தாள். நமச்சிவாயத்தை கண்டது முகம் முழுவதும் சிரிப்புடன் வரவேற்றாள். வாயா, பெண்ணை தயாரா சிங்காரிச்சு வச்சிருக்கேன், இப்போ கூட்டிக்கிட்டு போயிடு. முதலாளி காரை அனுப்பலையா? இன்னும் 2 ரூபாய் போட்டு தர சொல்லு என்று படப்படவென்று தெலுங்கில் புரிந்து கொட்டியவள் பின்னால் நின்ற 2 ஆண்களை கண்டு அரண்டு போனாள். எங்கே அந்த பொண்ணு என்றபடி மகாலிங்கம் அவளை தாண்டி கொண்டு அருணுடன் உள்ளே செல்ல, பல பல என்றதுரை தகடி சேலையில் அழுத கண்களும் சிவந்த முகமாக தலை நிறைய மல்லிகை பூவுடன் சுபரூபமாக நிர்மலா நின்று கொண்டிருந்தாள். தன் தந்தையுடன் அவர்களது பங்களாவுக்கு வரும் பழக்கத்தில் அருணை அவள் சற்றென்று அடையாளம் கொண்டு விட்டாள். அங்கிள், என்னை காப்பாற்றுங்கோ, இவங்கள் எல்லாம் என்னை பேச முடியாது நீட்டி அருணின் கைகள் மீது விழுந்து அழுகையில் குறுங்கினாள். யாரையா அவங்களாம் திறந்த வீட்டில் நாய் நுழைறாப்பல என்று இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு ஓங்கிய குரலில் தெலுங்கில் அதட்டிய பங்காருவை மகாலிங்கம் கோபத்துடன் வரித்தார். அவளை நீங்கள் எங்கே அழைச்சிட்டு போறீங்க? காளி தன் மீசையை முறுக்கிவிட்டு கொண்டு குறுக்கே புகுந்தான். போலீஸ் அதிகாரியோடு அந்த பெண்ணுக்கு அண்ணன் வந்திருக்கான், அதனாலே பொண்ணை அவங்களோடு அனுப்பிடுறது தான் நியாயம், இல்லாட்டி நமச்சிவாயும் மெல்லிய குரலில் சொன்னான். பயத்தில் நடுநடுங்கி போனார்கள் காளியும் பங்காருவும். அவர்கள் செய்த தொழிலுக்கு காவல்துறை அதிகாரிகள் எதிரிகள் ஆயிற்று. அந்த புடையை அழுத்து வச்சுட்டு உன் சட்டை பாவாடியை போட்டுக்கிட்டு போ, உன்னை யாரும் நிறுத்தலை என்றால் பங்காரு மனக்கசப்புடன். சில நொடிகளில் ஆட்டோவில் மகாலிங்கத்தின் பாதுகாப்பில் நிர்மலா அந்த சிறையிலிருந்து விடுபட்டு வீடு நோக்கி போய்கொண்டிருந்தாள். அத்தியாயம் 30. அவர்கள் அனைவரும் முன்னருகில் பரபரப்பானதொரு எதிர்பார்ப்பு அமர்ந்திருந்தனர். அருண் வந்து கூறிய சங்கதியை கேட்டபோது வீணா மிகவும் துயரப்பட்டு போனாள். அந்நேரம் அந்த பாவிகள் நிர்மலாவை இப்படியெல்லாம் கலங்கப்படுத்தி விட்டார்களோ என்று நினைக்கையிலேயே அவள் உடல் பதறியது. மகாலிங்கம் அருணுடன் புறப்படும் முன்பே அவசரமாக தொலைபேசியில் வழக்கறிஞர் நீலகண்டனிடம் தாங்கள் மேற்கொண்டுள்ள கடைசி முயற்சி பற்றி கூறிவிட்டுதான் புறப்பட்டிருந்தார். அதனால் நீலகண்டன் நேரே கருணாகரனது பங்களாவுக்கு வந்து விட்டார். அந்த முன்னரையில் அவருடன் வீணாவின் அந்தரங்க செயலாளர் சுந்தரமும் வீட்டு வேலையால் பழனியும் கூட இருந்தனர். ஓரளவு சங்கதியை ஊகித்து கொண்டுவிட்ட சமையல்கார ஆள் சங்கரனுக்கு வேலையே ஓடவில்லை. வந்தவர்களுக்கு காஃபி தயாரித்து கொண்டிருந்தவர் காஃபியில் சர்க்கரை போட்டோமா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருந்தார். எல்லோருக்கும் நேரம் நீண்டு கொண்டு போனது போன்ற பிரமை. அருண் வெற்றியுடன் திரும்ப போகிறானா, வழக்கம் போல் தோல்வியா என்று வனத்திற்குள்ளே கேள்வி எழுப்ப வீணாவின் நெஞ்சு படப்படுத்தது. காஃபியை லேசாக உறிஞ்சி சாப்பிட்ட வண்ணம் தன் கை கடிகாரத்தை அடிக்கடி பார்த்து கொண்டாள். நீலகண்டன் தொண்டையை செருமிவிட்டு காஃபியை குடித்தார். பழனி ஓரக்கண்ணால் வாசலை பார்த்த வண்ணம் கட்டிய கைகள் மறுத்து போக திகிலில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். சங்கரனது வெள்ளை சட்டை வியர்வையில் நனைந்து போயிற்று. சுந்தரம் சாலையில் மோட்டார் சைக்கிள் ஓசை கேட்ட போதெல்லாம் தம்மையும் அறியாது தமது பார்வையை சன்னல் பக்கம் திருப்பி கொண்டிருந்தார். இப்படி அவர்கள் அனைவரையும் ஒரு இறுக்கமான உணர்வு ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. முருகப்பெருமானே, குழந்தையை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்துவிடு, உனக்கு குளிர குளிர பால் அபிஷேகம் செய்து வைக்கிறேன். வீணா மனத்திற்குள் பல முறை வேண்டிக் கொண்டாள். வேல்முருகா, உனக்கு நான் காவடி அடிக்கிறேன், எங்கள் வீட்டு பாப்பாவை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்துறப்பா. பழனி தன்னுள் மனமுருக பிரார்த்தித்து கொண்டான்.
ஆட்டோ ஒன்றும் மோட்டார் சைக்கிளும் வாசலில் வந்து நிற்பதை ஜன்னல் வழியே பார்த்துவிட்ட அவர்கள் அனைவரும் மின் விசையால் தாக்குண்டவர்கள் போல எழுந்து நின்றனர். பழனி தன் தோல் தொண்டை உதறி போட்டு கொண்டான். சங்கரன் அடிப்படையில் இருந்து அவசரமாக சாப்பாட்டறைக்கு வந்து வாசலை எட்டி பார்த்தார். அதற்குள் காற்றாக பறந்தோடி உள்ளே வந்து விட்டாள் நிர்மலா. அது நிர்மலா தானா? இளைத்து கருத்து வாடி, ஐயோ இது என்ன கோலம்? மனம் கரைந்த கண்கள் பணிக்க கரங்களை நீட்டி, வாமா நிர்மலா, எங்களையெல்லாம் விட்டு இத்தனை நாள் எங்கம்மா போய் ஒளிஞ்சுட்டு இருந்த? வீணா தழுத்தாள். சின்னம்மா மன்னிச்சுடுங்க, உங்கள் மேலே ஆத்திரப்பட்டுக்கிட்டு நான் என்னையே பழி வாங்கிக்கிட்டேன். அங்கிள் அருண் வந்து சமயத்துக்கு இன்னைக்கு உதவாட்டா என் நிலை பயங்கரமாக இருக்கும். சுந்தரம் அங்கிள், நான் ரொம்ப தப்பு செய்துட்டேன். நல்ல தண்டனையும் அதற்கு அனுபவிச்சிட்டேன். சங்கரன் ஐயா, உங்ககிட்ட கூட சொல்லாமல் நான் அன்னைக்கு ஓடினேன். அதுக்கு பலன் கை மேலே கிடைச்சிட்டுது. பழனி, உன்னையும் ஏமாத்தி விட்டு போனேன். நான் தான் முடிவில் ஏமாந்து போனேன். வக்கீல் அங்கிள், எங்கள் அப்பாவுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. எல்லோரும் என் தப்பை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோங்க. கண்களில் நீர் தாரையாக வழிய விமலும் திணறலுமாக எல்லோரையும் கும்பிட்டபடி கர்வம் எல்லாம் அடங்கி போய் ஒரு சின்ன சிறுமியாக அவர்கள் முன் தலை குனிந்து நின்றாள் நிர்மலா. நீலகண்டன் அருகில் வந்து அவளது முதுகை தட்டி கொடுத்தார். நீ நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்ட, அதுவே எங்களுக்கு போதும். மற்றதை நாம் எல்லோரும் மறந்துடுவோம். சங்கரன், குழந்தைக்கு சூடாக ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வந்து கொடுப்பா என்றார். நுரை பொங்கு இதமான சூட்டில் சமையல் ஆள் எடுத்து வந்த பாதாம் பாலை ஆவலுடன் வாங்கி பருகினாள். இப்படி ஒரு டம்ளர் நிறைய பால் சாப்பிட்டு எத்தனை நாளாயிற்று? டம்ளரை கீழே வைத்துவிட்டு கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டு கூமறி அழுதாள். வீணா ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டு ஆறுதல் பல சொல்லி சமாதானப்படுத்தினாள். நடந்ததையெல்லாம் அவள் தீக்கலும் திணறலுமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சொல்ல அவர்கள் கேட்டு திகைப்படைந்தனர். அருண் இப்போது புரிந்து கொண்டான். அவன் தேடி சென்ற போதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது போன காரணத்தை. ஒரு சிறுமி தன்னந்தனியே வெளியே புறப்பட்டால் எத்தனை ஆபத்து இருக்கு என்கிறதை நான் நல்லா புரிஞ்சு கொண்டேன் சின்னம்மா. அப்பா என்னை விரலால் கூட தொடமாட்டார். ஆனால் எவனோ ஒரு தடியன் என் முதுகில் பெல்ட்டால் அடித்து காயப்படுத்தினான். நீங்கள் சாப்பிட அனுப்பின உணவை தட்டோடு தூக்கி எறிந்தேன். அதுக்கு தண்டனையா? காலி வீட்டில் காலை வேலை பழைய சோறு கிடைக்காதான பசியில் துடித்தேன். நீங்கள் வாங்கி தந்த பட்டு சேலையை கிழிச்சு போட்டேன். பகாரம்மா வீட்டிலே உடுத்திக்க தன்னுடைய பழைய கீழ்ச்சல் சேலைகளை தந்த போது வேறு வழி இல்லாமல் கட்டிக்கிட்டேன். அருண் அங்கிளும் மகாலிங்க அங்கிளும் சமயத்துக்கு வராவிட்டால் நான் இத்தனை நேரம் நாசமாக்கி விட்டிருப்பேன். என் அனுபவங்கள் என்னை போன்ற திமிர் பிடிச்ச பெண்களுக்கு பாடமாக இருக்கட்டும் சின்னம்மா. இந்த வீட்டு குலதெய்வம் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வையுங்கோ. அவர்தான் என்னோட துணையாக இருந்து இந்த ஆபத்துகளில் இருந்து என்னை காப்பாற்றினார். மேலே பேச முடியாது விம்மி அழுதாள். எல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும். சின்னம்மாவோட பேச நிறைய இருக்கும். நாங்கள் மறுநாள் மறுபடி வரோம். உன் அண்ணனுக்கு தொலைபேசியிலே நீ வந்து விட்ட தகவலை சொல்லிடுறோம். நீலகண்டன் இவனை பெற்று கொண்டு கிளம்ப மற்றவர்களும் நகர்ந்தனர். வாயில் வரை வந்து வழி அனுப்பிய வீணா அருணிடம் நன்றி உணர்வுடன் சொன்னால், எத்தனை பெரிய உதவியை நீங்கள் எங்களுக்கு செய்திருக்கீங்க. அதுக்கு பிரதியாக நாங்கள் என்ன செய்வது என்றே தெரியலை. உங்களால் ஒன்று செய்ய முடியும். புன்னகையுடன் அருண் கனிவாக அவளை பார்த்தபோது வீணாவின் நெஞ்சு இனம் விளங்கா ஒரு உணர்வில் படப்படுத்தது. முகம் சிவந்து போனாள். அன்று இரவு உணவுக்கு பின் வீணாவின் அறைக்குள் வந்து நிர்மலா படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டாள். குளித்துவிட்டு சுத்தமான இரவு உடையில் அவள் பளிச்சென்று இருந்தாள். காலையில் இருந்த அந்த வறுமை கோலம் எங்கேயோ மாயமாகிவிட்டது. சின்னம்மா, உங்களிடம் மனம் விட்டு பேச விரும்புகிறேன். பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியர் சீதை தன் கற்பனை நிரூபிக்க தீ குளித்ததை விவரித்தார். சீதா பிராட்டியார் அக்னியில் புகுந்தும் அவளை தீ சிறிதும் தீண்டவே இல்லை. மலர் போல வெளியே வந்தாள் என்று விளக்கம் சொல்வார். நானும் என் தோழியும் பின் இருக்கையில் இருந்து அதை பற்றி ஏளனமாக பேசி சிரிப்பது வழக்கம். தீக்குள் விரலை விட்டாலே சுடுமே. அப்படி இருக்கையில் தீக்குண்டத்தில் விழுந்து நெருப்பு சிறிதும் சோடாது சீதா எழுந்து விட்டார்களாம். என்ன கதை என்று சிரிப்போம். ஆனால்
ஆசிரியர் சொல்ல வந்த விளக்கத்தின் பொருளை நான் என் அனுபவங்களினால் புரிந்து கொண்டேன். இத்தனை பயங்கர சம்பவத்திற்கு பிறகு தீக்குள் நுழைந்து தூயவளாகவே வெளிவந்து சீதையைப் போல நான் எந்தவித சீர்கேடும் அடையாது தூயவளாகவே தப்பி வந்து விட்டேன். சின்னம்மா, நீங்கள் நம்புகிறீர்களா? நான் நம்புகிறேன். ஒரு காலத்தில் பெண்கள் படிக்க போனால் தப்பு நடந்து விட்டதாக சமூகம் நினைத்தது. வேலைக்கு போகும் பெண் தன்னுடன் வேலை செய்வோரிடம் பேசினாலும் தவறு என்று நினைப்பவரும் இருக்கிறாங்க. எத்தனை சிரமம் வந்தாலும் துணியுடன் எதிர்த்து போராடி வெளியே வர வேண்டும் என்று நீ முயன்று இருப்பதை பாராட்டுறேன். சினிமாவில் நடிக்க வற்புறுத்தப்பட்டாய், அதனால் நீ கெட்டு விட்டாயின்னு நான் சொல்ல மாட்டேன். கெட்டு போகிற பெண் சினிமாவில் தான் அதை செய்ய வேண்டும் என்று இல்லை. வீட்டிலே குடும்பத்திற்குள்ளேயே தவறுகள் செய்யலாம். நடந்ததை மறந்துவிடு. உனக்கு வளமான வருங்காலத்தை நான் அமைத்து கொடுக்கிறேன். சின்னம்மா, உங்களது வாழ்க்கையிலும் வளமான எதிர்காலம் இருக்க வேண்டியது அவசியம். ஆமாம், நீங்கள் ஏன் அருண் அங்கிளை கட்டிக்க கூடாது? திடுக்கிட்டு போனால் வீணா. சின்னஞ்சிறு பெண் நிர்மலா. அவள் மனதில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்படுவானேன்? நிர்மலா, நேரமாச்சு, போய் தூங்கு. தூங்குவதற்கு முன் இதை சொல்லிடுறேன். இந்த அனுபவங்கள் என் மூளையை ரொம்ப கூறியதாக்கி விட்டன. என் அப்பாவுக்கு இரண்டாந்தாரம் கட்டிக்க உரிமை இருந்தது. உங்களுக்கு மறுமணம் செய்துக்க உரிமை இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நெஞ்சு படப்படக்க, முகம் சிவக்க, திகைப்புடன் அறையை விட்டு போன அந்த பெண்ணையை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தால் வீணா. 2 தினங்களில் மறுபடியும் முன்னறையில் அவர்கள் அனைவரும் சந்தித்தனர். பம்பாயிலிருந்து நரேந்திரனும் வந்திருந்தான். அவனுக்கு ஏதும் பேச வாயிருக்கவில்லை. நிர்மலாவை தூண்டிவிட்டவன் என்ற குற்ற உணர்வில் மௌனமாக இருந்தான். வழக்கறிஞர் நீலகண்டன் தான் எழுந்து பேசினார். நிர்மலா திரும்ப வந்து சேர்ந்து விட்டது பற்றி மிகவும் சந்தோஷம். அடுத்தபடியா நான் இன்னொரு சந்தோஷ செய்தியை சொல்ல போகிறேன். இந்த ஓராண்டு காலம் முடிந்ததும் திருமதி வீணாவை என் மகன் அருணுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். திடுக்கிட்டு வீணா தன் சிவந்த முகத்தை மறுபுறம் திருப்பி கொண்டாள். நிர்மலா சொன்னபடி அவளுக்கு ஒரு வளமான வருங்காலம் உண்மையிலே இருக்கிறதா? மேனி சிலிர்த்து நெஞ்சு படப்படுத்து போனாள். இது ஒரு நல்ல முடிவு, கேட்க மகிழ்ச்சியாக உள்ளது என்று ஆமோதித்தார் சுந்தரம். பழனியின் முகமெல்லாம் சிரிப்பில் விரிந்தது. நிர்மலா மேஜர் ஆகும் வரை எங்கள் பாதுகாப்பில் வீணா அவர்களுடன் எங்கள் வீட்டில் தங்கியிருப்பாள். இந்த பங்களாவை ஏதாவது ஒரு நிறுவனத்திற்கு வாடகைக்கு விட்டுவிட தீர்மானித்து விட்டேன். நிர்மலாவுக்கு 18 வயது நிரம்பியதும் கருணாகரனின் சொத்துக்களை 2 பாகமாக்கி அவரது மக்கள் இருவருக்கும் சமமாக பங்கிட்டு விட போகிறோம். இது வீணா அம்மாவின் முடிவு என்றார். நரேந்திரனுக்கு மகிழ்ச்சிகரமான அதிர்ச்சி. வீணா சொத்துக்களை எல்லாம் உதறிவிட்டு கிளம்பிவிடப் போகிறாளா? நன்றி என்று மட்டும் சுருக்கமாக சொன்னான். நடையில் தனியே வந்து நின்ற வீணா அருணை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்ணிமைகளை நீர் சுட்டது. நெஞ்சு நன்றியில் கரைந்து போனது. என் விருப்பத்தை தெரிந்து கொள்ளாமல் நீங்களே இந்த முடிவுக்கு வந்து விட்டீர்களே கேட்டாள். உன் விருப்பத்தை ஓரளவு புரிந்து கொண்டதால் தான் துணியுடன் அப்பாவை அணுகி இந்த ஏற்பாடுகளை சீக்கிரம் மற்றவர்களுக்கு சொல்ல சொன்னேன். இப்ப நேரிலேயே கேட்டு விடுகிறேன். இது அங்காளம்மன் பிரசாதம். உனக்கு என்னை வணக்க விருப்பம் இல்லைனா முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே போய்விடு. விருப்பம் என்றால் உன் நெற்றியில் நான் வைக்கும் இந்த குங்குமத்தை ஏற்றுக்கொள். மெலிதாக முறவெளித்த வீணாவின் கண்கள் பணித்து போயின. தலையை நிமிர்த்தி அருணை அன்புடன் பார்த்தாள். நீ வீணா என்னும் பெண் மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் இனிப்பு கூட்ட வந்த நல்லதோர் வீணை. உன்னை நலங்கிட பொழுதியில் வாட நான் விட மாட்டேன் என்று உணர்ச்சி பொங்க கூறியபடி இவர்களால் குங்குமத்தை தொட்டு அவளது நெற்றியில் விட்டு வைத்தான் அருண். மிக அழகாக அவன் முன் நின்ற வீணாவை அவன் அதிசயமாக பார்க்க, அவளுக்கு மறுவாழ்வு தர ஒரு நல்ல மனிதனாக வந்த அவனை மிக்க நன்றியுடன் அவள் பார்க்க இருவர் முன்னும் வருங்காலம் பளிச்சென்று ஒளிமயமாக தெரிந்தது. இந்த கதை வீணா ஒரு வீணை இத்துடன் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.